மக்களை வெல்கம் டு எஸ்பி யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு சோனி லைவ்ல ரிலீஸ் ஆன சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல கிரண் அபாவரம், ஸ்ரீ கௌரி பிரியா அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ரவி நம்பூரி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோயின் ஸ்ரீ கௌரி பிரியாவுக்கு வந்து லவ் ஃபெயிலியர்னால ரொம்ப வெக்ஸ் ஆகிருப்பாங்க. சரி, ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது தான் படத்தோட ஹீரோ கிரணை மீட் பண்றாங்க. அவருக்கு யாருமே இல்லாதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்ல அவரும் சேர்ந்துடுறாரு. ரெண்டு பேருக்கு நடுவுலயும் நிறைய கான்ஃபிளிக்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுவே லவ்வா மாறிடும். கல்யாணம் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்க லைஃபே வந்து டோட்டலி வேற மாதிரி மாறிடும். அது வரைக்கும் ராம்காமா இருந்த அந்த படம் அதுக்கப்புறம் ஃபேண்டசியா மாறிடும். அப்படி என்ன நடந்தது, அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் என்ன, கடைசி இவங்க என்னதான் ஆனாங்க அப்படின்னு பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்தோட கோர் சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா நல்லா தான் இருந்தது பாக்குறதுக்கு. குறிப்பா அந்த ஃபேண்டசி ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கௌரி பிரியாக்கு நல்ல ஸ்கோப். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ கிரணுக்கும் நல்ல ஸ்கோப் இருந்தது. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்தோட டைலாக்ஸ் தான். ஹீரோயின் மனசை மாத்துறதுக்காக ஹீரோ ஒரு பீச் சைட்ல இருந்து ஒரு டைலாக் பேசுவாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. அதே மாதிரி எமோஷனல் ஆஸ்பெக்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் என்னதான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த சுவாரஸ்யம் வந்து செகண்ட் ஹாஃப்ல டோட்டலி டவுன் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எல்லாம் வருது. அந்த ஃபேண்டசியை வச்சு இன்னும் நல்லாவே அழகாவே பிளே பண்ணிருக்கலாம். பட் ஆனா இவங்க ரொம்ப சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் கிளைமேக்ஸும் நமக்கு இப்படிதான் முடிய போகுது அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சனால பெருசா சுவாரஸ்யமாவும் இல்ல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு எடுத்திருந்தாங்களோ செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பரா இருந்திருக்கும். அதுல கொஞ்சம் கோட்டை விட்டதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம். சோனி லைவ்ல தமிழ்லயும் இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.